இல்லை. நாம் எதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். குடும்பங்கள பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு பாரத்தோட நீ வந்திருக்கலாம். ஊழியத்துல பாரம், சபையில விசுவாசிகள்கிட்ட பாரம், பேச்சுகள், குடும்ப பிரச்சனைகள், சபை இல்லாம இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க எல்லா கர்த்தரோட பிள்ளைங்க. உங்களுக்கு அவரோட உங்க தாய் கர்ப்பத்திலே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு அவர் இருக்கும் போது எந்த ஒரு பாடுகள் வந்தாலும் நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம். ஒரு ஊழியக்காரன் யாரை ஊழி செய்றீங்க? ஊழி செஞ்சாலும் சரி, செய்யாம இருக்கிறவங்க கூட இன்னும் செய்யுங்க. விசுவாசிகளா இருக்கிறவங்க கூட நீ உங்களுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கார். இன்னும் நீங்க என்ன செய்யுங்க? ஊழி செய்யுங்க. தேவன் ராஜ்யம் கட்டுங்க, தேவனுக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையின் குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடுக்கிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எப்படி இருக்கிறார்? ஊழி செய்யறவங்க எப்படி இருக்கணுமா? மாதிரியா இருக்கணும். யாருக்கு? விசுவாசிகளுக்கு மாதிரியா, இந்த உலகத்துக்கு மாதிரியா நம்ம இருக்கணும். வார்த்தையிலும் ஒரு ஊழியக்காரன் பேசுற ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமான வார்த்தை இருக்கணும். எப்படின்னா அவன் வாயில ஊழியக்காரன் வாயில போய் பேசக்கூடாது. ஆசீர்வாதங்களை போயிடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போயிடுவார். நடிக்கை, நம்ம நடிக்கை எப்படி இருக்கணும்னா பரிசுத்த நடிக்கையா இருக்கணும். அடுத்தவனை பார்த்து சொல்லணும், இவன் ஊழியக்காரன் பாரு, தேவன் அழித்து இருக்கிறவன், இவன் எப்படி இருக்கிறான் பாரு, இவன் வாயில் வார்த்தை, இவனோட நடிக்கை பரிசுத்தமா இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது எப்படி அவன் நடந்து கொண்டாரோ அது போல இந்த ஊழியக்காரன் நடந்து கொள்ளுகிறார், இது ஊழியக்காரி நடந்து கொள்ளுகிறாள் அப்படின்னு சொல்லி சாட்சியாக நம்ம இருக்கணும். இந்த உலகத்துல நாம நினைக்கல எப்படி வேணாலும் வாழ, எப்படி வேணாலும் போல, எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் இருந்த ஐயோன்றார் தேவன். இந்த உலகத்துல எல்லாரும் அழிக்கலைங்க, உங்களும் என்ன மட்டும் அழிச்சிருக்கிறாரு. நாம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அல்லேலூயா. அன்பிலும் அடுத்தவங்ககிட்ட நம்ம காட்டுற அன்பு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான அன்பா இருக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னை குத்துனவங்களும் துப்புனவங்களும் அடித்தவங்களும் அவர் எப்படி அன்பு காட்டினாரோ அந்த அன்பு உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அந்த அன்பு இல்லாம இருந்தா நம்ம ஊழியக்காரங்களுக்கு கிடையாது, தேவனோட பிள்ளைங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. அதே விசுவாசம், விசுவாசம் எப்படி இருக்கு நமக்கு? அபிரகாமுக்கு எப்படி இருந்தது விசுவாசம்? அபிரகாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்லும் போது அவர் சொன்னாரு, நீ என்ன நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஆனா நாம நான் இருந்த என்ன சொல்லிப்பே தெரியுமா? ஆண்டவரே, இந்த எனக்கு சொத்து இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரிய வீடு கட்டி இருக்கிறேன், கார் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு எப்படி ஆண்டவர் என்ன போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? சரி ஆண்டவரே. மரியாளுக்கு சொன்னாரு. மரியாளுக்கு என்ன சொன்னாரு? மரியாள் ஒப்பு கொடுத்துட்டான். உங்க சித்தம்படி ஆகட்டும் ஆண்டவரே. அது போல ஒரு ஊழிக்காரியை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுக்கு சொந்தம். நம்ம உங்க குடும்ப தேவனுக்கு சொந்தம், உங்க பிள்ளைங்களுக்கு தேவனுக்கு சொந்தம், உங்க சரீரம் தேவனுக்கு சொந்தம். நமது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நான் கஷ்டப்பட்டு நான் இந்த வருஷமெல்லாம் சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டிருக்கேன் சிஸ்டர். ஆனா இது சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்களே. இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை. இது வாடி வீடு. ஓனர் வந்து எப்ப துரத்துறாங்களோ போய் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிறதல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்காரு, பூச்சி பிடிக்குமா? நமக்கு இன்னொரு உலகம் இருக்கு, அங்க சேர்த்து வைங்கிறாரு. அல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும்? அன்புல நம்ம இருக்கணும், விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும், கற்பிலும் நம்ம இருக்கணும். விசுவாசிகளுக்கு மாதிரியா அண்ணா ஜனங்களுக்கு நம்ம என்ன நம்மளை பார்த்தா, அப்பா கிறிஸ்துவ குடும்பமா, கிறிஸ்துவ பிள்ளைங்களா, இவங்க ஊழியம் செய்றாங்க, இவங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. சொன்ன பேச்சு அவங்க மாற மாட்டாங்க.
அவங்க என்ன பண்ணாங்க? கடன் கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க, கடன் வாங்குறவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருக்கிறாரா? எப்படி சொல்லியிருக்காரு? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ அநேக ஜனங்களுக்கு ஐயோ, ஆனா நம்ம இருக்கிறோம் அப்படியே. கேள்வி வருது நம்மளுக்கு, என் தேவன் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாரு தானே? ஆனா நம்ம எத்தனை பேர் என் தேவன் சொல்லி இருக்கிறார், நான் கொடுக்கிறவளா இருக்கிறேன், நான் மாறவளா இருக்க மாட்டேன், நானு வாங்குறவளா இருக்க மாட்டேன். நமக்கு விசுவாசம் இருக்குதா? இருக்கணும். இப்போ எத்தனை பேர் நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி, கடனோட இருந்தாலும் சரி, ஜெபிங்க. எதுக்கு அந்த கடன் வருதுன்னா, நம்ம செய்யற பாவங்கள் நம்ம மிச்சனாலதான் வருது. பக்கத்து வீட்டில் ஏதாவது வாங்கினாங்கன்னா அவங்க இது வண்டி வாங்கியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணோம்? கடன் வாங்கி லோன் வாங்கி என்ன பண்றோம்? வண்டி வாங்குறோம். அது தப்புன்னு தான் தேவன் சொல்றாரு. சரி, அது உனக்கு கட்டுறதுக்கு முடிஞ்சனே செய், முடியலன்னு என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதனால தேவன் சொல்றாரு, நம்ம ஊழியக்காரங்கள் வித்தியாசமான இருக்கணும். தேவ பிள்ளைகளை நீங்க வித்தியாசமா இருக்கிறவங்களாக இருக்கணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க என்ன பண்ண? தேவனை கற்பனை பண்ணி நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்ன இந்த அம்மா வந்த உடனே கண்டிஷனா பேசுறாங்க. ஆனா எனக்கு சொல்லி இருக்கிற ஆண்டவர் சொல்லி, எச்சரிப்பு சத்தம், எச்சரிப்பு, எச்சரிப்பு. எல்லாரும் என்ன செஞ்சாலும், எங்க போனாலும், எது செஞ்சாலும், காணிக்க தேசமாக திருடினாலும், மோசம் பண்ணாலும் உன்னை தேவனை ஆசீர்வதிப்பார். நான் சொல்ல முடியாது, எனக்கு அந்த இது இல்லை. எச்சரிப்பு தேவன் எனக்கு சொல்லியிருக்க. எச்சரிப்போட நம்ம இருக்கணும், உற்சாரணம் வாழணும். ஊழியக்காரங்க சும்மா கிடையாது, எல்லாரும் அழிக்கல, உங்களும் என்ன மட்டும் தான் அழிச்சிருக்கிறார். எப்படி நம்ம இருக்கிறது கூட தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுன்னு கூட நம்ம வாழ்றவங்களா. அல்லேலூயா. பாருங்க, மேப்பனுக்கு மாதிரியாய் வாழ வேண்டும். ஒன்னாவது. இரண்டாவதாக நீங்க பார்க்கும்போது, தேவனே நேசிக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன வாழ்க்கை சொல்லுங்க எல்லாம்? தேவனே நேசிக்கும் வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். யோவான் 21:15 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு இல்லையா? அவர் ரெண்டு வாட்டி கேட்கிறாரு. மூணாவது வாட்டி அவர் சொல்றாரு, ஆண்டவரே, பேதுரு சொல்றார் பாரு, துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கின்றேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என்று என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். அல்லேலூயா. யாருக்கு அப்படி சொல்லுவாங்க? என் ஆடுகளை மேய்ப்பாயா? நான் சின்ன வயசுல கிராமத்துல சொல்லுவாங்க, யாராவது புருஷன் மறித்து போனா, ஆக்சிடென்ட்ல ஏதாவது மறித்து போனாலும், அப்போ அவருக்கு உயிருக்கு இருக்கும்போது கொண்டாடி கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ஏய், பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கோ, பிள்ளைங்களை கைவிடாது, நல்லா படிக்கவே, யார்கிட்ட அனுப்பாது. அதே புருஷன் செத்து போயிட்டாங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொண்டாட்டி செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, புருஷனை பார்த்து சொல்லுவான், என் மகனே, பிள்ளைங்களை நீ என்ன பண்ண, நல்லா பார்த்துக்கோ, நல்லா படிக்கவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அது யார் அப்படி சொல்லுவாங்க? ஆனா நம்ம தேவன் இயேசு சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா. அப்ப அந்த ஆடுகள் மேல எவ்வளவு ஒரு அனுபவம் பாருங்க, அந்த ஆடுகள் மேல எவ்வளவு ஒரு அனுபவம் இருந்தா அவர் அப்படி சொல்லியிருப்பார். இந்த ஆடுகளுக்காக அவர் என்ன பண்றாரு? 33 வருஷம் ஒரு மனுஷனை எப்படி வாழ்ந்தன்னு வாழ்ந்து, நமக்காக காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானங்களை சகித்து, மறித்து, உயிரோட வந்து சதா காலங்களும் உன்னோட நான் இருக்கிறேன், சதா காலங்களும் நான் உன்னோட இருப்பேன், நீ என்ன பண்ணாது, பயப்படாது, கவலைப்படாதுன்னு சொன்னார். அது போலதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆடுகளை நாம் மேய்க்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? அன்போட நம்ம மேய்க்கிறவங்க இருக்கணும். அந்த ஆகாரத்தை கொடுக்கணும்னா சோறும் குழம்பு கூட சொல்லல, நம்ம கொடுக்குற ஆகாரம் வேண்டிய ஆகாரம் என்னன்னா, வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஆடுகளுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ண, நல்ல புஷ்டி உள்ளவர்களாக நாங்க வளர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே
பொறுத்த பர்சென்டாவது நம்மளுக்கு மேய்ப்பர்களுக்கு இருக்குது. அந்த ஆடுகளானாலும் சரி, வேற அந்நியாச்சாரிகள் மேலானாலும் சரி, நம்ம கொஞ்சம் அன்பு நம்மள வேணும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க, அன்பே இருக்காது, அன்பு இருக்காது, எரிச்சல், கோபங்கள். ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம தேவன் நேசிப்பாரா? நேசிக்க மாட்டார். அல்லேலூயா. அது போலதான் நம்ம தேவன் இந்த உலகத்துக்கு வந்து அவர் எப்படி மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்லி 33 வருஷம் வாழ்ந்து காட்டினார். அவர் வாழும்போது அவர் சொல்றாரு, சீஷர்கிட்ட கேட்கிறாரு, என்கிட்ட ஏதாவது பாவம் உண்டு யாரும் சொல்றீங்களா, நீங்க சொல்றீங்களா? ஆனா சீஷர்கள் சொல்றாரு, எந்த பாவம் உங்ககிட்ட என்ன இல்லை. அது போல நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா யாராவது? ஏதாவது என்கிட்ட பாவம் இருக்கா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என் விசுவாசிகள் கிட்ட கேட்கும் போது இவங்களை எடுத்துட்டு வருவாங்க. அட்டி இது செய்து அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு உள்ளவர்களாக வாழ்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, பரிசுத்தமான வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18-19 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18-19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. போதும். அல்லேலூயா. அப்போ தீமோத்தேயுக்கு தேவன் என்ன சொல்றாரு? உத்தமன் உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். அதுபோல ஊழியக்காரர்களான நீங்களும் நானும் விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்கிறவர்களா இருக்கணும். அவரோட ஜீவ கிரீடம் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். ஒன்னு நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும், என்னதான் நம்ம சேர்த்து வைத்தாலும், ஆண்டவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில நீங்களும் நான் போய் நிற்கணும். இல்லை எனக்கு பணம் இருக்குது, பதிவு இருக்குது, நான் போக மாட்டேன், வேற சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் போய் ஒரு நாள் அவங்க நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், நமக்கு கொடுத்திருக்கிற ஆடுகள் நம்ம எப்படி மேய்க்கிறோம், நம்ம இந்த உலகத்தை எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு என்ன பண்றாங்க? ஒவ்வொரு எழுதி வைக்கிறாங்க. ஒரு நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிக்கும் போது இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எத்தனை பேருக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறதா? படிச்சிருக்கீங்களா? நீ ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம இங்க செய்யறதுக்கு ஒவ்வொரு காரியங்களும் அதன்படி எழுதப்படும். ஆனா எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு புஸ்தகம் இருக்கும், அதுதான் ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதாதவங்க பரலோகத்துல ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு கூட வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப அந்த ஜீவ புஸ்தகத்துல பேரு நமக்கு இருக்குதுன்னா இந்த உலகத்தை வெறுத்து எனக்கு நிறைவேற்றவா தேவன் சொல்றாங்க. இந்த உலகத்தை வேற புருஷனை கொண்டாடி பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு நீவான்னு சொல்லல, அப்படி சொல்லல. இல்லைன்னா இது உலகம் வேண்டும், ஆண்டவர் வேணும் அப்படின்றது 2 எஜமானுக்கு வேலையை செய்ய முடியாது. ஆனா எப்படின்னா ஏனோக்கு குடும்பம் இருந்ததா, அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் குடும்பம் இருந்ததா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? தேவன் கீழ்ப்படினாங்க, தேவன் வார்த்தை கீழ்ப்படினாங்க, தேவன் அவரை தேடினாங்க, தேவனு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்படி நம்ம தேவனோட சஞ்சரிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகள், நம்ம இதயம் எப்படி இருக்குது? தேவன் உண்மையா இருக்குதா? அவர் நம்ம தேடி பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம எத்தனை மணி நேரம் ஊழியர்களாக நாம் அழுத்திருக்கிற உங்களையும் எத்தனை மணி நேரம் தேவனை பாதத்தை நீங்க உட்காரும்? எவ்வளவு வசனங்கள் நாம் வாசிக்கிறோம், எத்தனை ஜனங்கள் நாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். தேவன் இடைவிட நாம் சொல்லிக்கிறது சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஊழியம், நம்ம கொடுத்திருக்கிற அந்த சபை, நம்ம கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை ஒழுங்கு நேர்மையாக நம்ம நடத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சாட்சியாக இந்த உலகத்தை நாம் வாழ்றவர்களாக நாம் இருக்கணும். அதே போல நீங்க பார்க்கும்போது 3வது பாருங்க,
3 தான் படிச்சோம் இல்லையா? 19 படி மாதிரி 18 படிச்சீங்க. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். இந்த நல்ல மனசாட்சி விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ண, விசுவாசம் என்றால் கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆமா, கொஞ்ச நேரம் ஆதில வரும்போதெல்லாம் எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தீங்க? ஆதில இருக்கும் வரும்போதெல்லாம் ஆதில உங்களுக்கு தேவன் வச்சுருக்காங்க. இந்துல இருந்து கிறிஸ்டியன் வந்தவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்து கிறிஸ்டியன் இருக்கிறவங்க அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இருந்து. ஆனால் எனக்கு நான் 25 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். நாங்கள் ரெட்டிஸ் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகுது. அந்த 25 வருஷம் வாழ்க்கையில் தேவனை எனக்கு கொடுத்து செய்த நன்மைகள் சொல்லவே முடியாது. இவங்களுக்கு தெரியும், பாஸ்டர்களுக்கு தெரியும். சேத்துல இருந்து என்னை இவனை தூக்கி எடுத்தான். பாவியான தேவன் தெரிந்து என்னை சாத்தி சென்னையை விட்டு பிரித்து எடுத்தான். என்னை பழைப்படணும் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தாங்க. ஆனால் தேவன் எடுத்துட்டார், அவரே எடுத்துட்டார். திண்ணி சொல்லிகளை செஞ்சு பார்த்தாங்க, அவங்களும் தேவன் எடுத்துட்டார். இது உண்மை. எனக்கு விரோதமாக என்னென்னமோ காரியங்கள் செய்தார். ஆனால் தேவன் அவர் சொல்றாரு இல்லையா, உனக்கு விரோதி எனக்கு விரோதி, உன்னை செபிக்கிறவன் நான் செபிக்கிறேன், உன் ஆசீர்வதிக்கிற நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படி சொல்லி அந்த வார்த்தை வசனத்தபடி தேவனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆண்டவர் எனக்கு தமிழ் தெரியாது, கன்னடா தெரியாது, நான் படித்தது கொஞ்சம், தமிழ் தெலுங்கு, நான் என்ன பண்ணுறதாண்டவர் சொன்னான். அவரோட வார்த்தை அந்த சத்தம் எனக்கு வந்தது. நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாதே, உன் வாயில அந்த வார்த்தைகளை போடுற நீ போன்னு சொன்னாரு. இதே கையில் இயேசு நாமத்தினால அசுத்தாவில் எத்தனோ அசுத்தாவில் போயிருக்கிறது, குஷ்ட ரோகிகள் சுத்தமாயிருக்குது. அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு, அந்த வைராக்கியம், அந்த உபாசம், அந்த பலன் இப்ப எனக்கு இருக்கிறத நான் சுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதுபோல ஆதியில் இருக்கிற அந்த அன்பு நம்ம விட்டுட்டு ரொம்ப கஷ்டம். அந்த அன்பு நம்மளுக்கு வேணும், அந்த விசுவாசத்தை நமக்கு வேணும். இப்போ என்னன்னா, அப்பெல்லாம் என்ன பண்ண 3 நாள் குடியாமல் குசியாமல் தேவன் பாதத்தை காத்திருப்போம். ஆனால் இப்போ உபாசம் எப்படி பண்ணுறாங்க? யாராவது நான் ஒரு மாசமா 2 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த ஊழிக்காரர் கூட கொடுத்து போனாலும் நான் சொல்றது ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், உபாசம் எடுத்து சொல்லிக்கலாம். எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு செல்லும் வேண்டாம், நீங்க வந்தா போதும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் சரிமா நான் வரே சொல்ற ஒருத்தரும் இல்லை. எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்காரு நமக்கு, அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு நாள் வாசல் இருந்து ஜெபிக்கலாம்னா ஒருத்தர் கூட வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனைப்பட்ட பாஸ்டர் சொல்றேன், ஆனால் பாஸ்டர் நீங்க எல்லாம் ஊழிய செய்றீங்க, வாங்க நம்ம ஜெபிக்கலாம். இப்போ 27ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம், உபவாச ஜெபம் சொல்லிட்டு வச்சிருக்கோம். அதில் போய் எத்தனை பேர் வராங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ மாயமான உபவாசம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உபவாசம், காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், அது உபவாசம் பேர் உபவாசம் இல்லை. அப்படி தேவனுக்காக நம்ம வைராக்கியத்தோட வாழும்போது என்ன பண்ணுறதுன்னா நம்மளை கைவிடவே மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேசத்தை நடந்து கொண்டு இருக்கிற கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சொல்லியிருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பூகம்பம், சுனாமி, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், மத்தாய் 24 லூக்கால சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் அதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம்? எத்தனை பேர் அதுக்காக ஆயுதமாக இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஆயுதமாக இருக்கிறாங்க சொல்லு. இது கொள்ளை நோய்கள் வருது, பூகம்பம் வருது, பஞ்சங்கள் வருது, உபதிரங்கள் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நோவாக்கும் வருது, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரத்தின் காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லு. நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்களெல்லாம் அப்படியே ஊழியக்காரங்களெல்லாம் என்ன பண்றாங்க, சாகடிக்கிறாங்க, சபைகளெல்லாம் படிக்கிறாங்க, பைபிளெல்லாம் அப்படியே கொளுத்துறாங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று சரசால கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஊழியக்காரங்களும் எல்லாம் எடுத்து போய் சரசால போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்துட்டுது. ஆனால் இப்போ நம்ம என்ன தூங்கி கொண்டிருந்தா அவர் வந்துடுறார். நாம் விடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களாக நாம் இருக்கிறோம். அந்த வைராகியம் ஆதிலிருந்து அந்த அன்பு, வைராகியம், விசுவாசம், உபவாசம், அந்த அபிஷேகம் மறுபடியும் எனக்கு கர்த்தாவை கொடுங்க. கடைசி காலத்தில் மாம்சமான யாவரும் மேலே நாளை ஊற்றுவேன்னு சொல்லிடுறேன். அந்த ஆவியங்களை மேலே ஊற்று ஆண்டவரை மேலே சொல்லி நாம் சொல்லிக்கிறோம். எத்தனோ பேர் சோர்ந்து போயிருக்குறீங்க, கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது, குடும்பத்து பிரச்சனை, உங்களுக்கு எல்லாம் கூட பாரம் இருக்கிறது. குடிக்கார கணவர் இருக்கலாம், குடிக்கார பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பாதித்த தேவனை எப்படி நமக்கு விடுதலை கொடுக்குறாங்க. யாக்கோபு எப்படி அவர் பாதத்தை பிடிச்சி என் ஆசீர்வாதத்தால் வெளியே உடையனை சொல்லி எப்படி குடித்தாரோ அது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, உபாசம் இருந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் எல்லாம் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாடு கைகோர்ந்து மகிழ்ந்திருப்பே, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாடு கைகோர்ந்து மகிழ்ந்திருப்பே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவுமில்லை, ஈகோவே சொந்தமில்லை, எனக்கென்று எதுவுமில்லை, ஈகோவே சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாழ்ந்தேனே, மலை தேடி நீரோடு, பரலோகம் தாழ்ந்தேனே, மலை தேடி நீரோடு, ஒருவர் பழித்து போனவரே, நாயகர் வேண்டும் தப்பாவரே, ஒருவர் பழித்து போனவரே, நாயகர் வேண்டும் தப்பாவரே, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவுமில்லை, ஈகோவே சொந்தமில்லை, எனக்கென்று எதுவுமில்லை, ஈகோவே சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்றாவதாக என்ன பார்த்தோம்? மேய்ப்பனுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? தேவனை நேசிக்கும் வாழ்க்கை. எப்படி தேவனை நம்ம நேசிக்கணும்? மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் பரிசுத்தமான வாழ்க்கை. நாலாவதாக நம்ம பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கை. விசுவாசமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். பரிசுத்தவான்கள் எப்படி விசுவாசித்து வாழ்ந்தார்? எபிரேயர் 11வது அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இப்படிக்கு யாராவது படிச்சு படிக்கிறீங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் மட்டும் படிங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே இருந்தார். போதும். இன்னொரு கீழே நீங்க போயிட்டு போது கூட விசுவாசம் நம்மளுக்கு ஒரு இருக்கணும். இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, யாருக்கும் தேவை இல்லாம ஒரு மனுஷன் கூட கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இங்க வந்திருக்கிறேன், ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமா எனக்கு பேசுறாரு, கண்டிப்பா எனக்கு குறைவுகளை நிர்வகிவன் நிர்வாகிறவனா இருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்தாலே போதும். அல்லேலூயா. இப்போ என் சபையில 21 நாள் ஜபம் வச்சிருக்கிறேன். நான் காலையில் 4 மணிலேருந்து 7 மணி, சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணி. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், வச்சிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் வராங்க, விசுவாசத்தோடு வராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை நீங்கள் சுத்திகரிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை சுத்திகரிங்க. 7 நாள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை உங்களை மட்டும் சுத்திகரிங்க. நாவி, ஆத்மா, சரீரம், ஆவி, தேவன் எல்லாமே என்ன சுத்திகரிங்க. என் பேச்சு பரிசுத்தம், நடிக்கை பரிசுத்தம், பார்வை பரிசுத்தம், எண்ணங்களை பரிசுத்தம், என் நிச்சயங்களை என்னை விட்டு விலகணும், பெருமையை என்னை விட்டு விலகணும், சோர்வுகளை என்னை விட்டு விலகணும். ஆண்டவர் இந்த பரிசுத்தத்துக்காகவே 7 நாள் ஆண்டவர் உபவாசம். அல்லேலூயா. 7 நாள் பரிசுத்தத்துக்காக. அப்படி நீங்க இருந்து பாருங்களேன், வேற எதுவும் கேட்காது. பரிசுத்தம், என் ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிகளை தேவனே பரிசுத்தம், என் ஹிருதயம் பரிசுத்தம், என் பேச்சு பரிசுத்தம், என் கண்கள் காதுகள் பரிசுத்தம். நீங்க ஒப்பு கொடுத்து இவங்களை ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். எங்க சபையில பாத்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, அம்மா நான் இந்த சபைக்கு வர ஒரு கோபமான ஒரு மனுஷன், கோபம்னா கோபம், கீழ்படியாத மனுஷன். ஆனா இப்போ இந்த 4 மணி ஜபத்துல வந்து நான் போகாம இருந்தாலும் அவன் வந்துடுவார் முன்னாடி. ஆண்டவர் பாதத்தை என்ன பண்ண கதிரி எழுந்து ஜெபிக்கிறார். செய்த பாவங்கள் எல்லாம், வாலிப வயசுல செய்த பாவங்கள், இப்ப செஞ்சிருக்கிற தெரியாம செய்திருக்கிற பாவங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஓர் அழுகிறாரு. நான் என்ன பண்ண மெதுவா கருத்து போனேன், போய் அங்க உட்காருவேன். ஆனா நான் சத்தமா இருந்துச்சுன்னா ஜெபிக்க மாட்டாரு, வாய் திறந்து அவங்க பேச மாட்டாரு. சத்தம் கொடுக்காம போய் மெதுவும் அங்கே உட்காரும் போது வாலிப வயசுல செஞ்ச பாவங்கள், இப்போ செஞ்ச பாவங்கள் எல்லாமே அறிக்கை செய்து தேவை. அப்போ அவர் சொல்றாமா, இப்படி எனக்கு திருப்தியா இருக்காமா, என் தேவன் என் பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டாங்கம்மா. நேற்று முந்தானேற்று அபிஷேகத்தில் குதிக்கிறார். 5 மணி ராத்திரி 5 மணிக்கு காலையில். ஏன்னா அவர் பாவத்தை எல்லாம் பண்ணிட்டார், ஆண்டவரை மன்னிச்சுட்டார். அவர் பாவத்தை வாய் திறந்து அவர் கண்ணீரோட ஜெபிக்கும் போது அவர் பாவத்தை மன்னிச்சுட்டார். அதனால பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம் கண்கள் பரிசுத்தம், காதல் பரிசுத்தம், வாய் பரிசுத்தம். அடுத்தவங்களை பார்த்தா நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு விரோதமா இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு பொறாமை வராது, வருமா? பொறாமை வருமா? வரும். அடுத்தவங்களை பார்த்த பொறாமை வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்காரு? நேசி. ஒரு விரோதிகள் கூட நீ என்ன பண்ண? நேசிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கா? விரோதிகளெல்லாம் நேசிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கா? சத்துருவுகளை நேசிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கா? மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கா? யார் நமக்கு விரோதி? பிசாசு மட்டும்தான் நமக்கு விரோதியா இருக்கும். மனுஷன் நமக்கு விரோதியா இருக்கக்கூடாது. எல்லாரும் நாம் நேசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அந்த விரோதம் உங்களுக்கு வேணும்னா அவர் பாதத்தை நம்ம காத்திருந்து இருக்கிறாங்க. நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து சொல்றாரு பரலோக ஜெபத்துல என்ன சொல்றாரு? உன்னை நான் மன்னித்தது போல பிறர் நீ என்ன பண்ணு, நான் உன்னை நேசித்தது போல அது இருக்கா? அந்த உள்ளது நம்மளுக்கு இருக்கா? இருக்கணும். இப்படி இல்லைன்னா கூட இனிமேல இருக்கணும். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரும் நம்மளுக்கு விரோதமா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து குத்துறவங்களெல்லாம், துப்புறவங்களெல்லாம், அடிச்சவங்களெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? நேசித்தார், மன்னித்தார். இல்லை, ஆனா நம்மளுக்கு அந்த தன்மை இருக்கிறதா? அப்படின்னா உங்களுக்கு அந்த தன்மை இருந்துச்சு, பரிசுத்தாவே உங்களோட இருக்கிறார்.
அந்த தன்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னா பரிசுத்தாவியானவர் உங்களை நேசிக்கிறாருன்னு தான் அர்த்தம். அந்த தன்மை உங்களுக்கு இல்லைன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லுவா, என் கூட கூட செஞ்சுட்டு இருக்க சகோதரி, வாலிப சகோதரி, ஆண்டி உங்களுக்கு உங்களை திட்டுறாங்க, உங்களுக்கு கேவலமா பேசுறாங்க, அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ண, வீட்டுக்கு வந்து வாங்க உக்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அந்த உள்ள உங்களுக்கு எப்படி வந்தது? எப்படி நீங்க நேசிக்கிறீங்க? ஏங்க அவங்களுக்கு கேவலமா பேசிட்டாங்க, ஆனா அவங்களை நான் நேசிக்கவே என்னால முடியல. நீங்க எப்படி நேசிக்கிறீங்க? என்னுள்ள இருக்கிற இயேசு, அதனால நான் என்ன பண்றேன்? நேசிக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு நான் சொல்றது என்ன, நேசிங்க. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி நேசிங்க. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தீங்கு செய்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். எனக்கு தீங்கு செய்தவங்களுக்கெல்லாம் நான் நன்மைதாக செய்கிறேன். எனக்கு எந்த ஒரு சத்துரு இந்த உலகத்தை இல்லைங்க. எனக்கு ஒருத்ததான் சத்துரு, பிசாசு. வேற எந்த சத்துரு எனக்கு கிடையாது இந்த பூமியில. என்ன மேல கூட இப்போ என்ன பேர்ல இருந்த நிலைத்து, எனக்கு கோர்ட்ல ஆன நிலைத்து, நான் கையெழுத்து போட்ட மாதிரி போட்டு 10-15 வருஷமா கோர்ட்டு கேஸ் சுத்திட்டு இருக்கேன் தெரியுங்களா? என்ன பேர்ல இருந்ததுங்க. ஆனாலும் அவங்க வந்து அந்த கோர்ட்ல நிற்கும் போது அவங்களை பார்த்தா, தேவனே ஆசைப்பட்டுட்டாங்கப்பா, ஆசை வந்துச்சப்பா, பிசாசு அவங்க ஆசை கொண்டு வந்துட்டா, அவங்களை வெற்றி காணுவரை சொந்த நான் ஜெபிச்சுட்டு வரேன். அவங்க என் பின்னாடி வர்றாங்க. எதுக்கு தெரியுமா? அம்மா இந்த அம்மா கிட்டே போய் பேசினா அந்த பூமி எனக்கு கொடுத்துருவாங்க. கொஸ்ட கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு 2 ஏக்கர் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பேரில் இருந்தது என்ன பண்ணாங்க, எழுதி வாங்கியிருக்காங்க. பெங்களூர்ல இருக்க அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த அம்மாவுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 12 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு நாள் அது லேண்ட் வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்குறேன். அவங்களும் என்னால சண்டை போகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு நீ போ. யாரு என் நாத்தனார் போய் இதெல்லாம் எங்களுக்கு நீ போ. ஏன்டா ஏன் இப்போ சொல்கிறேன்? அவனோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது சொல்லுவோம் தெரியும், அவங்க எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? அந்த சர்வேயருக்கு விஏவுக்கு அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அது செய்யனால இல்லை, நான் போட்ட மாதிரி போட்டு அவர் என்ன பண்ணாரு, விஏஓ கிட்ட போய் பட்டா வாங்கி அந்த பட்டா மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒன்று கேட்டு நான் விட்டுட்டு இருக்கேன். சரி போட்டு அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னமே டெஸ்ட் போட்டாங்க. என்ன போட்டாங்க தெரியுமா? இந்த பூமி எனது, அந்த அம்மா ஏமாத்துறாங்க. அப்போ நம்ம நிரூபிக்கணுமா இல்லையா? நம்ம குற்றவாளி நிற்கக்கூடாது இல்லையா? நம்ம நிரூபிக்கணும் தானே. அதனால் நான் ஒரு லாயை வச்சு கேஸ் நடந்துட்டு இருக்குது, நாளைக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரியும் என் தேவனை மீட்டு கொடுக்கலாம். அவங்க வந்து சும்மா கேட்டு நான் கொடுத்துட்டு இருப்பேன். சரி போ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோ. ஆனால் இப்போ அவங்க என்ன மேலே வந்து அவன் என்ன பண்ணுறான், கேஸ் போட்டு எனக்கு காலையில் மாலையில் வாரம் நான் போய் சுற்றுற மாதிரி வச்சதுனால இப்போ என்ன பண்ணுறான், அந்த பூமி இவனுக்கு கொடுக்கூடாது, ரொம்ப ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ கேஸ் நடந்துட்டு நாளைக்கு செஞ்சு அல்லேலூயா. நாளைக்கு இங்கே இருந்தாலே போகணும், நாளைக்கு ஒரு கூட்டத்துக்கு போகணும். இது மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் தேவன் என்ன பண்ணுறதில்லை, கைவிட மாட்டான். எனக்கு விசுவாசம் இருக்கிறது, என் தேவன் ஒரு நாள் எனக்கு கைவிட மாட்டார். யார் முன்னாடி நான் வைக்கப்பட தேவன் விட மாட்டார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ தேவன்கிட்ட நான் சொல்றது அதேதான். என்ன தெரியும், உங்க சித்தம் இருந்தாலும் வரட்டும், இல்லைன்னா போட்டாங்க, நீர் என் கூட இருந்தால் போதும். அந்த மாதிரி நான் எவ்வளோ சம்பாதிச்சுக்கிறேன், நீர் என்னோட இருந்த போதும். அல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொரு நாள் நான் போயிட்டு இருக்கேன். யோசேப்பு என்ன பண்ணார், ஒரு குற்றம் செய்யாம என்ன பண்ணார், யோசேப்பு கொண்டு போய் சரசால போட்டாங்க இல்லையா? அந்த யோசேப்பு அப்போ கூட என்ன பண்ண, தேவன் தூஷித்தாரா? இல்லை. அவர் என்ன பண்ணாரு, தூஷிக்கவே இல்லை. மனுஷன் நான் பாவம் செய்த பார்த்து ஒரு மனைவி வந்து கேட்கும் போது என்ன சொல்றேன், உங்க புருஷனை பார்க்காம இருக்கலாம், ஒரு புருஷனை எல்லாமே உள்ளத்தோட எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, ஒரு புருஷனை பார்க்காம இல்லை. ஆனால் தேவன் எல்லாம் பார்க்குறாரு. தேவனுக்கு விரோதமான துரோகம் செய்யலாமா கேட்கிறார்.
அதுபோல தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம மாறதுக்கு ஜனங்கள் விட மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், மாறணும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம மாறணும். அல்லேலூயா. இது பாருங்க, 5வது நீங்கள் பார்க்கும்போது உண்மையான வாழ்க்கை நம்ம வாழணும். 2 சாமுவேல் 22:24 பாருங்க. 2 சாமுவேல் 22வது வசனம், அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு விலக்கி காத்துக்கொண்டேன். எனக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டு. யார் சொல்றார்? தாவீது சொல்றார் பாருங்க. என் துர்க்குணத்துக்கு அவர் எனக்கு முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு விலகி காத்துக்கொண்டேன். அப்ப அவர் இன்னொரு வசனம் கூட சொல்றாரு, எனக்கு முன்பாக கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன். ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவர் நமக்கு முன்பாக அவர் வைக்கும் போது நம்ம அசைக்கப்படுவதில்லை. அவருக்கு முன்பாக இருக்கும்போது துர்க்குணத்திற்கு நாம் விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். நான் என்ன காரியங்களாலும் சரி அவரு நான் முன்பாக வைக்கணும். என்ன காரியங்களாலும் சரி அவர் முன்பாக வைத்து நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்க அது 2 ராஜாக்கள் 20:3 படிங்க. 2 ராஜாக்கள் 20:3 நீங்க படிச்சு பாருங்க. நீ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாயே நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதையே நினைத்திருடும் என்று விண்ணப்பம் பண்ணினான். யார்? எஜேக்கியா விண்ணப்பம். அவர் என்ன பண்றார் பாருங்க. எஜேக்கியா தேவனுக்கு உண்மையான காரியங்கள் செய்தார். ஒரு வியாதி வந்தவருக்கு, அது வியாதி வரும்போது தேவன் சொல்கிறார், நீ உன்னை என்ன பண்ண, பிதாவினோட சேர்க்கப்படுவாய், வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்த அப்படின்றது. அப்ப அவருக்கு போற வேதனை வருது. ஏன்னா இந்த உலகத்துல வாழ ஆசை, இந்த ஆஸ்தி இந்த அந்தஸ்தலை எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு ஒரு ஆசை. அவர் சொல்றாரு. அப்படி சொல்லி அழும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. என்னன்னு பாருங்க, ஜெயிக்கிறப்பா அழுகுறாரு. என்ன பண்ண அவருக்கு சொல்லு, இன்னும் 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சந்தோஷமா, ஆண்டவர் எனக்கு இன்னும் 15 நாள் கூட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டாரு. இன்னொரு காரியத்தை நம்ம பண்ணிட்டாரு. என்ன தெரியுமா? பக்கத்து ராஜா வரும்போது எல்லா வீட்டில் இருக்கிறப்போ இதெல்லாம் ஐஸ்வர்யத்தில் என்ன பண்ணாரு, ஆரம்பித்துட்டார். அல்லேலூயா. அதுபோல நம்ம என்ன பண்ண, தேவனை நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உத்தமமாக உண்மையாக நம்ம வாழ்றவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல பாருங்க, நீங்க 2 நாளாக 31:20 நீங்க வாசிச்சு பாருங்க. 2 நாளாக 31:20 வாசிச்சு பாருங்க. அந்த பிரகாரமாக எஜேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதையே செய்தான். பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ற, எஜேக்கியா நன்மையும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்யல, உண்மையாக இருந்தான். அது போல இந்த உலகத்துல நாம தேவனை அடித்திருக்கிறவங்க சொன்னா தேவனுக்கு நாம் உண்மையாக எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? எஜேக்கியா போல எத்தனை பேர் நாம் உண்மையாக இருக்கிறோம்? நினைச்சு பாருங்க. உண்மையாக நாம் இருக்கிறோமா? நம்ம கிட்ட ஏதாவது குறைகள் இருக்குது, எவ்வளவு குறைகள் இருக்குது, ஆனாலும் அதை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார்? ஐயோ நான் போய் பேசிட்டேன், ஐயோ நான் மோசம் பண்ணிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா நம்ம வந்துட்டு பேசுவோம். அவருக்கு நம்ம எதை கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த கசுப்பும் வெறுப்பும் அதெல்லாம் செத்து கொண்டு வர அந்த ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு விழுகுதுன்னா உங்களுக்காகவே பரிசுத்த ஜெபம் பண்ணுது. எந்தவரை பரிசுத்தப்படுத்துது. உங்க அவயங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து நீங்க பரிசுத்தம் ஜெபம் பண்ணி அந்த பரிசுத்தம் உங்களோட வரும்போதுதான் தேவனோட குரல் நீ கேட்க முடியும். தேவனோட வார்த்தைகள் படிச்சது குருதயத்தில் இருக்க முடியும். தங்கும் இந்த மாதிரி நம்ம மாறணும். ஒவ்வொரு நாள் ஏதோ பேர் கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் நியாயத்திற்குள்ள போய் அவர் முன்னமாக நிற்கணும். அதில் பேர் கிறிஸ்தவர்களாக, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு எல்லாமே தெரியும், என்ன மாதிரி ஞானவான் யாரும் இல்லை, நீ சொல்றது என்ன, நாய் கேட்கறது எல்லாம் இப்படி சொல்லி நம்ம இருக்காவே.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க இன்னொரு வசனத்துக்குள்ள 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் உண்மையும் நீதியும் மன நேர்மையாய் உனக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கின்றபடியே அவருடைய சிங்காசனத்தை வீற்றிருக்கின்றார் ஒரு குமாரன் அவனுக்கு தந்தீர். அல்லேலூயா. அவர் சாலமன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவரே, என் தகப்பன் உங்க பாதத்துல எப்படி இருந்தாரு? உண்மையா நீதியா மன நேர்மையா உங்க முன்பாக நடந்தபடி தேவரே அவருக்கு பெரிய கிருபை செய்தீரே. பெரிய கிருபை அவர்களுக்கு தந்து சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவர் இருப்பார்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவனே, உங்களுக்கு நான் எங்க தகப்பன் உண்மையா உத்தமமாய் நடந்தார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க பார்க்க அதே 1-2 ராஜாக்கள் 12-15 நீங்க பார்க்கும்போது கூட வேலை செய்கின்றவர்களுக்கும் கொடுக்கும்படி பணத்தை வரப்பற்று கொண்டா மனுஷர் கையிலேயுமே கணக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக வரப்பட்டு கேளாதவர்களாகுவார்கள். அவர்கள் உண்மையும் நடத்தினார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர் என்ன பண்ணனா ஆலயத்தில் இருக்கிற பணத்தை அவர் என்ன உண்மையாய் உத்தமமாய் அவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நமக்கு பணம் வருது, ஒரு காணிக்கை வருதுன்னு நமக்கு அதுல உண்மையா உத்தமமாய் தேவனை சொல்லியிருக்கிற அந்த பிரகாரம் நம்ம என்ன பண்ற செய்யறவங்களாக நம்ம இருக்கணும். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு தெரியும். அதை நீங்க ஒரு நிமிஷம் எஜேக்கியேல் ராஜா 31:12 நீங்க அதே 31:12 நீங்க படிச்சு பாருங்க. 1-2 நாளாக 31:12 நீங்க படிச்சு பாருங்க. அவர்கள் அவைகளை ஆயுதப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேலே லேவியனாகிய கோனானியா தலைவன் அவனை தம்பியாகிய சிமேயி 2வதுமாக இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர் என்ன பண்ணாரு? அந்த பணம் என்ன பணம்? ஆலயத்தில் அவர் அந்த பணத்தை அவங்க அதில் உண்மையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக்குன்னு நம்ம தேவை சொல்கிறோம். நம்மளை அழைத்திருக்கிற அழைப்புல நம்ம உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அநேக காரியங்களை அதிகாரியாக்குவார். எனக்கு ஒரு ஊழியக்காரன் தெரியும். ஆனால் பாருங்க, அதில் ஒரு 100 ரூபாய் வந்தாலும் கூட அதில் 10 ரூபாய் எடுத்து வேலைப்பட்டவங்க இருப்பார். அந்த ஊழியக்காரன் சொல்லுவான், என்கிட்ட 100 ரூபாய் என் ஜோபில் இருந்தால் இந்த 100 ரூபாய் யார் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் ஒன்றும் துடிச்சிட்டே இருக்கணும். யார் வர்றாங்க? வேலைப்பட்டவங்க யார் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 100 ரூபாய் பணம் எனக்கு ஜோபில் இருந்தால் கூட எனக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் அப்படின்னு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, கொடுக்காம இருக்கிற ஊழியக்காரங்கள் இருக்காங்க. ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு காரியங்களும் நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறது? ஒரு வாழாக்கமே தலையாகுவார், கீழானவன் வேலையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ கொஞ்சத்தை உண்மையாக இருந்தால் அநேகத்தை வச்சுக்க அதிகாரியாக்குறார். அதே போல எஜேக்கியா ராஜா கூட அப்படி என்ன பண்ணுறார்? உண்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அநேக பரிசுத்தவான்களாம் பார்க்கும்போது வேதத்தில் கூட அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல நம்ம அழைத்திருக்கிற அழைப்பில் நம்ம உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும், தேவனை தேடுறவங்களாக நாம் இருக்கணும், அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கணும், அவர் முகத்தை நம்ம பார்க்குறவங்களாக நம்ம இருக்கணும், அவர் சத்தத்தை நம்ம கேட்குறவங்களாக நம்ம இருக்கணும். அதற்காக தான் நம்ம தேவன் என்ன பண்ணுறது? நம்ம உங்களை எங்கே பிரித்து எடுத்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அதே போல யாத்ராகமம் 19:22 வாசிங்க. 6வதாக தேவன் சமூகத்தை விரும்புகின்றவர்கள். 6வதாக தேவன் சமூகத்தை ஆமென். ஹல்லேலூயா. இங்கே முதல்ல 19:22 கர்த்தரின் சமூகத்தில் வருகின்ற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி ஆமென். கர்த்தர் சங்காரம் பண்ணாதபடி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். யார் அப்படி சொல்றாருன்னா மோசே சொல்றார். தேவ ஊழியர்களும் தேவ வசனத்திலே என்ன பண்ண பரிசுத்தமா இருக்கிறவங்களா இருக்கணும். தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொண்ட வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனத்தை கூட நீங்க பார்க்கும்போது இன்னொரு வசனம் பாருங்க. உபாகம் 9:25 நீங்க படிச்சு பாருங்க. உபாகம் 9:25 நீங்க படிச்சு பாருங்க. அந்த என்ன சொல்ற? கர்த்தரை உங்களை அழைப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது மோசேக்கிட்டே சொல்றாரு, இவங்களை நான் அடிக்கிறேன்னு சொல்லும்போது மோசே என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவரே அவங்க அடிக்கிறதா இருந்தா ஜீவ கிரந்தத்துல இருக்கிற பேர் என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. அதே போலதான் அவர் ராத்திரி பகலும் உபாசம் இருந்து குடியாமல் குசியாமல் உபாசம் இருந்து அவர் 2 கற்பனைகளை எடுத்துட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? ஆட்டுக்குட்டி தானே, கட்டுக்குட்டி செய்து இவங்க எல்லாம் இது பண்ண கொண்டு இருக்கும் போது அவருக்கு கோபம் வருது. அப்ப என்ன பண்ற? ஆண்டவர் சொல்ற, இவங்கள எவ்வளவு செஞ்சிருக்கேன் இவங்களுக்கு. எகிப்து தேசத்துல இருந்து 10 வாதைகள் வந்தது. அவங்க இருந்து நான் செங்கோட 2ஆம் பலகை கொண்டு வந்தேன். வனாந்தரத்துல மன்னா கொடுத்தேன், கற்பாறைகளுக்கு தண்ணி கொடுத்தேன். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? நான் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து ருசித்து ரசித்து ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஜனங்கள் என்ன பண்ண அழிக்கிறேன் அப்படின்ற. அப்ப மோசே சொல்றாங்க, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து அழிக்கிறதுக்காக இல்லை ஆண்டவரே. அப்பா அப்படி நீங்க அழிக்கிறதா இருந்த ஜீவ கிரந்தத்துல இருக்கிற என்னோட பேரை நீங்க என்ன பண்ணுங்க? கிறுக்கி போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க மோசே கூட எப்படி ஆதாரம் பாருங்க. அப்படி ஜனங்களுக்காக நம்ம வாதாடுறவங்களாக நம்ம இருக்கணும். யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம இருக்கணும். ஆன கர்த்தருக்கு வாதாடுகிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல இந்த பூமி அதே நம்ம பார்வை இல்லையா? இந்த பூமி நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக வாழ்றவங்களாக நம்ம இருக்கணும். தேவனோட ராஜ்யத்துக்கு ஆயுதமாக இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இதுவரை நடத்தி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்து சோதனை செய்து மகிழை காண்கிறே கொண்டலதா. கண்ணீரை கடந்து சோதனை செய்து மகிழை காண்கிறே
கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னையை பெரிதாக்கினீரே நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனை நம்ம ஜெபிக்கிறாங்க. அதுபோல தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளோட இருக்கிற தேவனாக இருக்கிற 7வது நம்ம பார்க்கிறோம், அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை கடைசி நம்ம வாசிக்கிறோம். தேவவாட்சி அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்றார். ஹல்லேலூயா. ஏன்னா அது மரியாதை என்ன சொல்ற, இதோ நான் உனக்கு அடிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஒரு கண்ணிலே அவன் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் பேசும்போது ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ, நம்ம முன்னாடி கர்ப்பமான ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ, எனக்கு கேவலமா பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கலைங்க. யார் என்ன பேசுறாங்க, என் தேவன் என்னோட இருக்கிறாரு, யார் என்னை விட்டு போன என்ன, என் தேவன் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தைரியத்தோட சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அடிமையானவர், உங்க சித்தப்படி நடத்துகிறாங்க. அது போல நம்ம நினைக்கிறோம், யார் என்ன சொன்னா நமக்கு என்ன, நம்மளோட இருக்கிறவர் யாரு, கர்த்தர் இருக்கிறாரு. யார் என்ன சொன்ன என்ன, நம்ம விட்டு போன என்ன, மலை போடுற சொன்ன என்ன, அல்லேலூயா. நம்ம அப்படி நம்ம என்ன பண்ண அர்ப்பணிக்கிறவங்களா, தேவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யுங்க. உங்களுக்கு எங்கெங்கோ இருந்த நம்மளை எதுக்காக ஆண்டவர் அழைத்தாரு? எத்தனோ பேர் இந்த உலகத்தை படிச்சவங்க, பணக்காரங்க, பட்டம் வாங்கியிருக்கிறவங்க, ஞானவாணிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஏன் நம்மளை மட்டும் தேவன் அழைத்திருக்கிறார்? ஏன் உங்களை பேர் சொல்லி அழைத்தார்? ஏன் உங்களை அபிஷேகிக்கிறாரா? கிறிஸ்து தான் உண்மையுள்ள தேவன் என்று ஏன் உங்களை வெளிப்படுத்தினார்? நானெல்லாம் பார்க்கும்போது ஓம் சக்திக்கு 9 வாட்டி மாலை போட்டிருக்கேன். ஓம் சக்தி 9 வாட்டி. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோலாம் இருக்கும். அந்த மாலை, அந்த சிகப்பு புடவைங்க, சிகப்பு ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் போட்டுட்டு தலைமையில இது வைத்துட்டு வெறும் காலில் நடந்து போவே ரோடு மெட்ராஸ்லாம் அது இல்லை. அல்லேலூயா. 5 மணிக்கு இங்கே இருந்தாங்க, இப்போ இறங்க நான் போய்கிட்டே நின்றுடுவேன். ஃபுல்லு துணியெல்லாம் நினச்சி அதில் போய் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுவேன். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? என் மனதை தோறுறார். உண்மை எது? உயிருள்ள தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன் யாரு? பரிசுத்தமுள்ள தேவன் யாரு? இது உலகத்தை உருவாக்கினவர் யாரு? இது உலகத்தை சிருஷ்டித்த தேவன் யாரு? மறுபடியும் நம்மளை கொண்டு போகிற யாரு? எங்கே நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார் என்று தேவன் என் மனக்கண்கள் திறந்தார். அப்போதான் எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் நான் இந்த லைஃப் என்ன பண்ணேன், நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், தெரியாம போச்சு. எல்லா கோயிலும் கோபுரங்கள் எல்லாம் நான் சுத்தினேனே, எல்லா பூஜைகளும் புரஸ்காரங்களெல்லாம் நான் செஞ்சேனே, என் மனக்கண்களை கத்தி வச்சிருந்தானே பிசாசு. தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன் நான். தேவனே வயசாக போகுதா ராஜா, இன்னும் நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில நீர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க. கொரோனா வந்தது, எத்தனை பேர் செத்து போனாங்க? என்னென்ன சேர்த்து வச்சிருந்தாங்க, என்ன எடுத்துட்டு போனாங்க, சேர்த்து வச்சது என்ன என்னாச்சு? அந்த ஆத்மா எங்கே போயிருக்கோம்? அந்த ஆத்மா எங்கே போச்சு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க ரகசியம் வரைக்கும் வரை நான் உயிரோட இருக்கணும். என்னை போல இருட்ட இருக்கிற சென்னையில் வெளிச்சத்தை கொண்டு வரணும். நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் ரகசிய வரையில என்னை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, என் நெத்தில உங்க பேர் எழுதப்படணும், ஜீவ கிரந்தத்தில் என் பேர் எழுதப்படணும். கைவிடப்பட்டவங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இப்படி நீங்க சொல்றீங்க. ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு மரணம். இந்த ஆத்மா எங்க போதும் நமக்கு தெரியாது. இப்ப இருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ எத்தனை நாள் வாழ்றோம், ஒரு நாள் போறோம், அந்த ஆத்மா எங்க போகுது அதை நினைச்சுக்கோங்க. ஓடி 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 செய்றீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனால் அந்த ஆத்மா எங்க போகுது நினைச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது, எனக்காக நான் வாழ்ந்து போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து போதும், உங்களுக்காக மட்டும்தான் நான் வாழணும். என் பிள்ளைகளை சொல்லிட்டேன், இந்த தெய்வம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்.
என்னை நீங்கள் என்ன மேலே நம்பாதீங்க, என் மேலே ஆசை வைக்காதீங்க, என்னை விட்டுடுங்க, நான் பருந்த பட்சை போல ஓடிட்டே இருப்பேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்கா நீ போமா, உனக்கு என்ன வேணும் நான் சரி நீ போமா அவர் விட்டுட்டாங்க. அல்லேலூயா. தேவன் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவன் நல்லா இருக்கிறாங்க, தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவன் நல்லா இருக்கிறனால உங்க முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கூடான கொடி ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நான் முடிக்க போகிறோம். இப்போ எது வாசிச்சோம்மா? லூக்கா வாசிச்சோம். சரி, இப்படி இன்னொன்று வசனத்து நெகேமியா. நெகேமியா எப்படி உத்தமாக இருந்தார் பாருங்க. நெகேமியா 1:4. நெகேமியா 1ஆவது அதிகாரம் 1:4. அகிலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20 வருஷம் இஸ்ரேல் மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரர் ஒருவனாகிய அனானியோ வேறு சில மனுஷர்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் மீதிருந்தவர்கள் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதோ, அதின் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. எருசலேமில் என்னமா அலங்கம் இடிக்கப்பட்டதோ, அந்த வாசல்கள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, கர்த்தாவே ஆமென், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த நெகேமியாவை எவ்வளவு ஒரு பாரம் வந்து பாருங்க. நெகேமியாவுக்கு எவ்வளவு பாரம் வந்து பாருங்க. அந்த ஆலயம் என்ன பண்ணுது? அடிக்கப்படுகிறது, சுட்டரிக்கிறாரு. ஆனால் நெகேமியா அவங்க என்ன பண்ணாரு? அதை விசாரிக்கும் போது அவங்க எல்லாம் சொல்லும் போது அந்த நெகேமியா உபாசிருந்து பாரப்பட்டு அதை ஜெயித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அந்த பாரம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம தேசத்துல நம்ம இருக்கிற இடங்கள்லாம் நம்ம போகிற இடங்கள்லாம் ஒரு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது உபவாசிகள் அதுக்காக நம்ம ஜெபித்து மன்றாடி நம்ம ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நெகேமியாவுக்கு இருந்தால் அந்த பாரத்தை நம்மளுக்கு தேவனை கொடுக்கணும். அதை கடைசியில் பாருங்க, ஏசாயா 6:8 நீங்க பார்க்கும்போது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யாரை தமது காரியம் செய்வார், காரியமாய் போவார் என்று உரைக்கின்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கின்றேன் என்று என்னை அனுபவம் என்றார். அதுக்குள்ள நம்ம தேவன ஹிருதயங்களை, நம்ம தேவன உள்ளத்தை நம்ம புரிஞ்சு நடத்துறவங்களாக அவர் பரலோகத்தில் இருந்த ஒவ்வொருத்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் நமக்கு என் காரியத்துக்காக போவாங்க? எத்தனோ பேர் இந்த தேசத்துல அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தோட இருக்கிறாங்க, கண்ணீரோட இருக்கிறாங்க, வியாதியோட இருக்கிறாங்க. எத்தனோ பேர் சத்தியம் தெரியாம இருளா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரும் போவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தேவனுக்கு கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ண காரியம் செய்ததுக்காக தேவன் நாம் அழைத்திருக்கிறார். இவர் ஏசாயா சொன்னது போல நான் சொல்றேன், ஆண்டவரே என் நினைப்புக்கு நான் போறேன், எனக்கு கூட நீர் இருங்க ஆண்டவரே, என் நினைப்புங்க எங்கே போகணும்னு சொல்றது. ஆண்டவர் தர்ஷனே கொடுப்பார். உனக்கு மகளை எந்த கிராமத்துக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போகக்கூடாது எனக்கு சொல்வார் ஆண்டவர். இந்த வீட்டுக்கு போ, இந்த கிராமத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டோட பாதத்தை கேட்கிறவங்களாக இருக்கணும். எவ்வளோ பேர் பாருங்க அழிச்சு போடுறாங்க சத்தியம் தெரியாம. பார்த்தீங்களா? சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க இந்த ஜனங்க. பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, சொல்லு குத்திக்கிறாங்க, இழுக்கிறாங்க, டேக்டரியே இழுக்கிறாங்க. தெரியாம செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபித்து, அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஒரு சத்தியத்தை சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா தெரிந்து கொடுக்கிறது இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டதை பரலோகராஜ்யம் சந்தோஷப்படுமா? அதே போல நீங்க அது மட்டும் இல்லை, நீங்க என்ன பண்றீங்கன்னா கர்த்தருக்கு ஊரில் செய்யும் போது பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார்.
இந்த வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாரும் கர்த்தரை தொழில் செய்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம். பரலோகத்திலே சகலமுள்ள தேவனே, உங்கள் பாதங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. எங்களோட நீங்கள் பேசுனதுக்காக நன்றி கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உதயங்கள் சுவாமி ஒழுங்கு விட்டு எண்ணிட்டு வரும் தேவனே சுவாமி. எந்த கஷ்டத்தோட வந்திருக்கிறவங்களோ அவங்களுக்கு தேவனோட சமாதானம் கொடுக்கணும். இன்னுமே நான் எப்படி வாழணும், தேவனுக்காக நான் வாழணும்னு சொல்லி ஒரு வைராகிய தேவனை ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் சுவாமி. அப்பா, எங்கள் மத்தியத்தில் இருந்ததை நடித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.